Good morning, everyone. Let us start our session. I hope you would have spent some time this weekend by seeing any recorded video, or I hope at least few of you would have seen the movie 12 Angry Men. இதுக்கு முன்னாடி பார்த்தவங்களும் இருப்பீங்க, அகைன் பார்க்காதவங்க இல்லை மறுபடியும் நான் சொன்னதுக்காக பார்த்தவங்க யாராவது ஒன்று ரெண்டு பேராவது இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஐ லைக் தட் மூவி வெரி மச். இட் இஸ் இன்ஸ்பைரிங். நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்னோட ப்ரொஃபைல் சொல்லியிருந்தேன் இல்லையா. Actually, after completing my law degree, I did not do intern with any advocate. Immediately, I started my practice. So, அப்போ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் ஸ்டார்ட் ஆகிட்டேன். ஓரளவுக்கு விஷயமும் தெரியும். பிகாஸ் ஆஸ் ஐ செட் இயர்லியர், ஃபார் 3 years ஆஃப் மை அண்டர் கிராஜுவேஷன், நான் டிகிரிக்கு அப்புறம் பிஎல் பண்ணதுனால 3 years, நாட் லைக் யூ 5 years. ஸோ எங்களுக்கு அந்த 3 years இன்டர்ன் பண்ணும்போது ஃபுல் ஃப்ளெஷ்டாக ஒர்க் பண்ணேன். ஸோ அப்போ அங்கே விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். அதுக்கப்புறமா நான் ஃபர்தராக இன்டர்ன் பண்ணல. ஸோ ஐ வாஸ் டைரக்ட்லி இன் டு த ப்ராக்டிஸ். அப்போ அந்த மாதிரி டைமில் நான் பார்த்த நிறைய மூவிஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணிச்சு. சரியா, அப்படிப்பட்ட ஒரு மூவி தான் 12 Angry Men. அந்த 12 Angry Men நான் ஆல்மோஸ்ட் என்ன சொல்கிறது, நிறைய முறை பார்த்துருப்பேன். என்னுடைய ஆர்கியூமெண்ட்ஸில், என்னுடைய கிரிமினல் ட்ரையலில், ஃபைனல் ஆர்கியூமெண்ட்டில் அதுலேருந்து வரக்கூடிய கோர்ட்டை ஏதாவது ஒரு கோர்ட்டாவது, ஏதாவது ஒரு டைலாக்காவது என்னுடைய ஆர்கியூமெண்ட்டில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஒரு முறை ஐ வாஸ் ஆர்கியூங் ஃபைனல் ஆர்கியூமெண்ட், சரியா, செஷன்ஸ் ட்ரையல் என்டிபிஎஸ் கேஸில். ஸோ மினிமம் கன்விக்ஷன் இஸ் 10 years, நாட் லைக் அதர் கேசஸ். அதர் கேசஸில் மேக்ஸிமம் இம்ப்ரிசன்மெண்ட் தான் கொடுத்துருப்பாங்க இந்தியன் பீனல் கோட்ல. ஈவன் இஃப் யூ ஆர் கோயிங் ஃபார் அ அஃபென்ஸ் ஆஃப் மர்டர், ஒன்லி த மேக்ஸிமம் imprisonment would be defined under the section. பட் நார்கோட்டிக்ஸ், ட்ரக்ஸ் அண்ட் சைக்கோட்ராபிக் சப்ஸ்டன்சஸ் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்கு. அந்த ஆக்ட்ல பார்த்தீங்கன்னா the minimum imprisonment itself, if the quantity involved is commercial quantity, 10 years. So maximum 20 years வரைக்கும் இது பண்ணலாம். ஸோ அந்த கேஸில் ஃபர்ஸ்ட் டைம் ஐ வாஸ் ஆர்கியூங் ஃபைனல் ஆர்கியூமெண்ட். I placed all my submissions one by one, how the prosecution failed to establish its case and how I am innocent or how my client is innocent அப்படிங்கிறதுக்கு I was making all the submissions one by one. At the time of ending my argument, I said, last but not least, I want to submit this. Then I made a submission. I said, the testimony that could put a man behind the bar for minimum period of 10 years, that is one verdict that is going to curtail the freedom of a person for at least for 10 years, should be that of grade. That the verdict based on the testimony should be that of grade. I made a submission. Simply by mere, what to say, mere assumptions and presumptions. In lack of evidence, a person cannot be put behind the bar அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து ஒரு இதை சொல்லியிருப்பேன். எதுக்குன்னா, அந்த இதில் ஸ்டார்டிங்கில் அந்த படம் பார்த்தீங்களான்னு தெரியல, 12 Angry Men, இட் இஸ் பேஸ்ட் ஆன் ஜூரி சிஸ்டம். ஒன்லி ஒன் பர்சன் வுட் ஸ்டாண்ட் அலோன். நானும் நிறைய டைமில் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். என்னுடைய கேஸில் சில டைமில் 4 அக்யூஸ்டில் 3 அக்யூஸ் கன்விக்ஷன் ஆயிருப்பாங்க. நான் A4க்காக அப்பியர் ஆயிருப்பேன், அவர் மட்டும் அக்விட்டல் ஆயிருப்பாரு. ஸோ வி ஷுட் நாட் லூஸ் ஹோப். மற்றவங்களுக்கும் நமக்கும் ஏதாவது ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்கும். வி குட் ஈவன் வின் த கேஸ் பை சிங்கிள் ஹேண்டட்லி அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடன்ஸ் அது கொடுக்கும். அதில் ஸ்டார்டிங்கில் initially no person, no jury will be standing along with the person who is feeling that accused is innocent. அப்போ அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, he would be provoking one by one, he would be making others to do mistake, he will not do any mistake, he will not argue anything intelligibly. He himself would made a submission stating that I don't know anything out of box or something, I also know only as much you know. This kind of dialogue will also come. And he would say at one point of time, a testimony that could put a man behind the electric chair should be that of grade. Then obviously some people would start thinking, and later one by one would join behind it. At the end of the movie, all 12 people would follow his line and state that that person is not guilty. So one man's stubbornness and one man's boldness, one man's courage, one man's faith in his submissions and in his belief put forth by him in a better way had made a person released from a murder case. So
இந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்கு. I have a collection of movies in which legal courtroom drama or investigation, etc., etc. So I used to see them whenever I feel depressed or I feel I am running out of point in any particular case. சரியா? இப்போ இந்த 12 இப்போ ஒரு கேஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம் இல்லையா, அந்த கேஸ்ல ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் தான் இருந்துச்சு. அந்த ஒரு பாயிண்ட்டை பேஸ் பண்ணி இது பண்ணோம். என்னன்னா 4 people would have been I'm telling the facts of the case in which I used this book. So 4 people would have been arrested for an offense under one particular section. So I'm appearing for that fourth accused. He was being assigned as a driver. So he went to the airport along with other 3 persons. So they have been involved in some illegal trafficking of some methamphetamine or heroin, some kind of a contraband. சரியா? drug contraband ன்னு சொல்லுவோம். So அப்போ அந்த கேஸ்ல he was waiting in the parking, airport parking. He was waiting for uh, 2 of the persons to return. So one person was being given at that contraband and he was asked to board a flight to some Arab nation. So yeah, so the facts of the case. அப்ப என்ன ஆகும்னா, while he was waiting, the other 3 persons could be nabbed by the NIB, Narcotics Intelligence Bureau officials inside the airport, and they would say that they came along with another person who is waiting in the car parking. So he was also particularly arrested and he was also facing the trial almost for 3 years. Then what happened? But the police or the information that IB officers did not show that he came as a driver or he came in the car. They said that all the 4 were togetherly nabbed in the airport premises. So that was the case because they know that if they tell the truth, the 4th person would be acquitted. So it is not all the time. Only because the police has nabbed a person or booked or slapped FIR against him, he is a accused. So that was the case. Then we have a lengthy bunch of books, and where I got one point. At the time of arrest, one of the accused was calling to this person, or he made a call stating that how long it will take, what are you people doing, when you will come. So that was the conversation. So it runs for few minutes. So the prosecution provided the books stating that these 4 persons have been in conspiracy, repeatedly conversing between each other. Then I made a point at the end of my final argument stating that when all 4 persons are together, no ordinary prudent man would make a phone call to a adjusting person. 4 பேருமே ஒரே இடத்துல இருக்கும்போது அதுல ஒருத்தர் இன்னொருத்தருக்கு போன்ல பேசுவதற்கான என்ன கிடையாது, சாத்தியக்கூறு கிடையாது. So obviously he is not in the scene because everything was admitted by the prosecution. The time of arrest, place of arrest, preparation of that particular mahazar we used to say, everything was perfect. But at the same time they made a submission where it has a list stating that this person and another person has been making a phone call. Then I made a submission. What submission I made is this person does not have knowledge over what is happening there. A driver may not know for what purpose the passenger has been going and where they are going. It is his duty to only pick and drop. So that was my case. And obviously only the 4th accused was acquitted. Other 3 persons were convicted. 1 person got 15 years imprisonment. Another 2 persons got 10 years imprisonment. Why I am saying this, sometimes some point may be very small, but it may have lot of hope in it or lot of faith in it. So you should give importance to continuous reading of case papers. So that is what my submission. So that I asked you to see the movie called 12 Angry Men. Even if now some people haven't seen, kindly go through that. Kindly watch that movie. It is almost running for only 90 minutes, I guess. 90 minutes or lesser than that, I don't know. Small movie. So you can view that movie. You will get inspiration. Sometimes you may not have inspiration in the form of people or friends around you or in the form of seniors around you, but you may have inspiration in other forms, like what I felt in movies. Okay, now let's begin our today's class. So that's what I am sharing a movie for you to watch. I know you would be getting bored after continuous sessions of classes, so that I thought I would give you one movie to watch, but I don't know how many of you have watched that movie. If not, at least before this Saturday to try to watch that movie and make note of some important or some some good highlights, like what I said. There are almost the entire movie itself is full of dialogues, so you can
you can what I'm saying. So you can admire any dialogue which you like. Like what I said, I admire one dialogue. What dialogue I said? Testimony that could put a man behind the bar should be that of the right. I said. Then another thing also will be there. Maybe all those things happen, but maybe they don't because nobody was there at the time of particular offense. So that is also a point of argument. When there is a benefit of doubt, in fact, benefit of reasonable doubt. There is difference between two things. One is nowadays the criminal jurisprudence has evolved. Police or prosecution need not prove the case beyond all perfection, but they can prove the case beyond reasonable doubt. Initially, even a small doubt is there, it should be go in favor of accused. But now it is not possible to keep the evidences and to do a particular crime. So police can also not track all kind of evidences to make a accurate point of conviction. So the court has come to certain leniency and state that there may be a doubt, but it should not be a reasonable doubt. So it is your case not only to make the judge feel that your case is having a doubt in favor of your client, but it should be a reasonable doubt. It should be a more weighted doubt, or the doubt should create or provoke a person's thought, stating that there may be two possibilities, one which favors this accused person. So that kind of a way you have to what to say, you have to make a thorough examination of witnesses and evidences placed before you, and you have to make a person's mind a thought stating that it might have happened or it might not have been happened. Okay, so now we'll go on to today's class. I hope few of you would have purchased the Barak. இல்லை எதுவும் நான் சொல்ற மாதிரி தான் யாரும் செய்யலை அப்படின்னா செய்யுங்க சரியா. பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஏற்கனவே சொன்னதை திருப்பி சொல்றேன். யூ ஷுட் நோ வாட் த லா இஸ் பிஃபோர் மேக்கிங் தட் லா applicable to your particular case on hand. புரியுதா? எந்த பொருள் எந்த இதுக்கு உபயோகப்படும் தெரிஞ்சாதான் எந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த பொருளை யூஸ் பண்ணலாமா பண்ணக்கூடாதான்னு தெரியும். அந்த மாதிரி தான் if you know only the sections involved in particular act or particular thing provision, then only you can apply it in a real time case. So அதுதான் பேரக் வாங்குங்க அப்படின்னு சொல்றேன். So this is also my request. Now we will move on to our class. We are going to discuss about section 35 today. Section 35, doctrine of election. It is a important provision under your transfer of property act. Almost in every question paper you would find this question in part A. Almost 90% of possibility is there in getting this question again and again. Doctrine of election, explain. So what is this doctrine of election? That is what section 35 we are going to discuss today. Section 35 says election when necessary. Before going into this section, I will explain the concept, then I will read the section and make you understand. Election, as the name suggests, the section has the head note stating that section 35, election when necessary. Election in the sense there should be at least two options. There should be at least two candidates. Then only we can elect a person. Am I right? So similarly, there should be two possible things. Then only we can elect. So when this election is necessary, the what are the definition given under this section of the one transaction. There should be one transaction. In one transaction, a person should proposes to make a transfer to another person a property which it is not his own. Say for example, I'm not having a car with me, so I make a promise to someone in your class. Say for example, Manoj Prabhakar. That name features in my screen. So I'm telling Manoj Prabhakar. So I am proposing to Manoj Prabhakar that I am going to give away the Volkswagen Vento car to him. But unfortunately, the car was not mine, but it was my neighbor's. So, but on the same transaction, I am also given one check to him, mentioning the amount as some 5 lakhs. So now this first there is one transaction. In one transaction, I am proposing to transfer a property. I am not transferring the property. I am proposing proposing means I am making a show stating that I am going to transfer this property to you, Manoj Prabhakar. I am going to give you the Volkswagen Vento car to you. On the same transaction, I am handing over a check of some rupees
to the original owner of that car, that is my neighbor. So these are the two transactions involved. What are the two transactions? In a single transaction, two transfers are involved. The first transfer is I am professing to transfer a Volkswagen Vento car to Manoj Prabhakar, and on the same transaction I am giving some check amount to original owner of that car, who is my neighbor. Now this original owner, that is my neighbor, want to elect between the two. Either he have to take the check with him, or he say I don't want your money, I need only my car. So this is what doctrine of election. So the original owner should either, what he should do, either he should accept the transfer or he should reject the transfer. He cannot enjoy the both. So that is what the concept behind this section. It is based on the principle of equity. One cannot approbate and reprobate at the same time. One who is bound to take advantage should also take the disadvantage coming with it. அதுதான் இந்த கான்செப்ட் doctrine of election. So சிம்பிளான ஒரு விஷயம். In one transaction, that is the entire transaction should be single, in which one person professes to transfer another person not his property, but he is giving some kind of benefit by some transfer to that original owner of that property. Then that owner should make an election whether to give this benefit to myself or to reject, so that I can get back the property to myself. சரியா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல ஒன்று விஷயம் தெரிஞ்சிச்சா? I am a transferor, the owner is my neighbor, the transfer is Manoj Prabhakar. So three persons are involved in this transaction. So சரியா? ஸோ இப்போ இந்த கேஸ்ல suppose my neighbor rejects my offer or rejects my proposal. அப்ப என்ன ஆயிடும்னா Manoj Prabhakar would be disappointed இல்லையா? So I have to give the amount promised to Manoj Prabhakar. என்னது, இப்போ அவருக்கு வந்து நான் ஏதோ ஒரு செக்கோ இல்லை ஏதோ ஒரு அமௌண்ட் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த 1000 rupees எவ்வளோ ருபீஸ்க்கு ஒரு செக் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஐ ஹாவ் டு கிவ் தட் டு மனோஜ் பிரபாகர் பிகாஸ் ஹி இஸ் அ டிசப்பாயிண்டட் டிரான்ஸ்பரி. ஸோ இந்த செக்ஷன்ல 3 பேர் இன்வால்வ் ஆயிருப்பாங்க, டிரான்ஸ்பரர் அண்ட் அனதர் பர்சன் இஸ் ஒரிஜினல் ஓனர் and the third person is transferee. The transferee may become a disappointed transferee when அப்படின்னு பார்த்தீங்கன்னா when he rejects that election. எனக்கு இந்த இது வேண்டாம், I will be satisfied with my own car or with my own property அப்படின்னு எப்போ அவங்க ரிஜெக்ட் பண்றாங்களோ, then that person Manoj Prabhakar will be a disappointed transferee, because since the original owner rejects, Manoj could not get any benefit over this transfer. ஸோ இதுக்கு பேர் தான் டாக்ட்ரின் ஆஃப் எலெக்ஷன். இது ரொம்ப சிம்பிளா இருக்கா? 3 பேரு, டிரான்ஸ்பரர், ஓனர் and transferee. So now I will read the section. Section 35. Election when necessary. Where a person professes to transfer a property, I am writing the words used. So first word used in this section is where a person professes to transfer property which he has no right. So the property which he professes to transfer was not his property, or he does not has any right over that property. சரியா? Where a person professes to transfer property which he has no right to transfer, and as a part of same transaction. So I said the transaction should be single transaction. It should not be another transaction involving different persons or different subject matter. Then this section will not attract. So அதனால தான் யூஸ் பண்ணிக்கிற வேர்ட்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா என்னது, இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் வாட் கைண்ட் ஆஃப் வேர்ட்ஸ் ஹஸ் பீன் யூஸ்ட் இன் அ பர்டிகுலர் செக்ஷன். அதுக்கு தான் ஐ எம் ரிப்பீட்டட்லி சேயிங் யூ ஹேவ் டு ரீட் ஆல்வேஸ் அ கோடிஃபைட் லா வித் த ஹெல்ப் ஆஃப் பேர் ஆக்ட். சரியா? ஸோ இட் இஸ் நாட் அவர் நோஷன் டு யூஸ் த வேர்ட்ஸ் விச் இஸ் நாட் இன் அன் ஆக்ட். அங்க இல்லாத வார்த்தைகள் அலங்காரமா இருக்கு, இட் இஸ் ஆர்னமெண்டல் அப்படிங்கிறதுக்காக ஐ கேனாட் யூஸ். இட் வில் நாட் வின் எனி கேஸ் ஃபார் மீ. வாட் வேர்ட்ஸ் ஹவ் பீன் யூஸ்ட் ஒன்லி வின் கேசஸ் ஃபார் மீ. பட் த திங் இஸ் ஐ கேன் அப்ளை இட் as a prudent man would apply. That's all. நான் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் சொல்லலை, ஓகேவா? And as a part of same transaction confers any benefit on the owner of the property. So
I should profess to transfer something which I have no right, and in the same transaction I am giving some benefit, I am conferring some benefit on the owner of the property which I professes to transfer. Benefit on owner of the property which I professes to transfer. So yeah, such owner must elect either to confirm such transfer or to dissent. So he should either elect to accept this transfer. That is the benefit which he has received. In that case, he is forfeiting his right over the property. Correct? Say for example, the example which I said, if my neighbor accepts the benefit which I conferred on him, he has been gladly received the check and put it inside his packet. Then he forfeits his right over the car which I gave it to someone else. Correct? So that was the case. So he has to either to confirm such transfer or dissent from it. Dissent என்னது வேண்டான்னு சொல்றதுக்கு தான் dissent அப்படின்னு பேரு. சரியா? Confirm or dissent from it. Either you should confirm or dissent from it. And in the later case அப்படின்னா என்னது? When he dissent, he shall relinquish the benefits so conferred. அதான் நான் சொல்றது. Once that original owner dissent the elect transfer which I made, இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டா, so the benefit he shall relinquish the benefit அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அப்போ என்ன ஆகிரும், அவர் வந்து அந்த செக்கை திருப்பி கொடுத்துடணும். ஸோ கன்ஃபர்ம் அந்த பெனிஃபிட் so relinquished shall revert to the transferor or his representative as if it had not been disposed of. ஸோ இப்போ அவர் அந்த எலெக்ஷன்ல இல்லை எனக்கு வேண்டாம் அப்படின்னு டிசைட் பண்ணிட்டாருன்னா, அகைன் the check could be going back to the transferor or in the case of his absence to his representatives or legalers. ஸோ அப்போ இதுக்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சுனோ அதே நிலைமை தொடரும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லீகலா சொல்றதா இருந்தா உங்களுக்கு புரியுற மாதிரி, இல்லை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் இந்த வேர்டை யூஸ் பண்றேன். ஸ்டேட்டஸ் கோ would be maintained. சரியா? நிறைய பேப்பர்ஸ்ல இந்த வேர்டு யூஸ் பார்த்துருப்போம், ஆனா சில பேருக்கு இதுக்கான அர்த்தம் தெரியாது. ஸ்டேட்டஸ் கோங்கிறது இந்த செக்ஷன்ல சொல்லல, இது ஒரு பிராக்டிக்கல் அப்ளிகேஷனுக்காக நான் சொல்றேன். ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னா இருக்கும் நிலையே தொடர வேண்டும். அதாவது ஒரு விஷயம் வருவதற்கு முன்னாடி என்ன நிலைமை இருந்துச்சோ அதே தொடருது. ஸோ இட் இஸ் நாட் அ கேஸ் ஆஃப் கிவிங் அ ஆர்டர் ஆஃப் ஸ்டே. உங்களுக்கு ஸ்டே கொடுக்கல, நீ நிறுத்தி வைன்னு சொல்லல, ஆனா அவங்க என்ன சொல்றாங்க, நீ ஃபர்தரா எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் இல்ல ஃபர்தரா எந்த ஒரு ஆர்டரும் பாஸ் பண்ணாத, இருக்கிற நிலையே தொடரட்டும் அப்படின்னு சொல்றதுக்கு பேரு ஸ்டேட்டஸ் கோ. ஸோ இந்த கேஸ் ஆஃப் டிசன்ட் என்ன ஆயிருக்கும், டிரான்ஸ்பருக்கு ரிவர்ட் ஆயிடும். ஸோ பழைய நிலைமையே தொடரும். ஸோ இட் வில் நாட் கிரியேட் எனி இன்ட்ரெஸ்ட் ஆர் இட் வில் நாட் டேக் அவே எனி ரைட் ஆஃப் அ பர்சன்ஸ் இன்வால்வ். சரியா? இப்போ ஸ்டேட்டஸ் போனா என்னன்னு புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? நீங்க நாளைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல படிப்பீங்க, அதுல கோர்ட் ஹஸ் ஆர்டர் ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு என்ன அர்த்தம், கோர்ட்டு ஸ்டே கொடுக்கல, பட் ஆனா அந்த ஆர்டர் வந்ததுக்கு அப்புறமா ஃபர்தரா அது மேல எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு பேரு. ஃபார் எக்ஸாம்பிள், சம் பர்சன் இஸ் சேலஞ்சிங் அ ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். இல்ல இப்போ உங்க காலேஜ்ல அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு சீட்டு கிடைக்கல, ஆனா உங்களோட கம்மியா இருக்கிற ஒரு பர்சனுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு, பட் ஆனா அவர் என்ன பண்ணல, அட்மிஷன் பண்ணல. ஸோ யூ ஆர் ஃபைலிங் a case before the court and arguing this point, but the court without hearing the other person cannot come to the conclusion even though it is satisfied that you have made a good case, you have a good case அப்படிங்கறத கோர்ட் என்ன பண்ணிடுச்சு, சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சு. பட் it is partial satisfaction because the other person should also be summoned, the other person should also be given an opportunity to show cause whether what I claim is right or not. ஸோ அப்போ அது வரைக்கும் ஒரு ஸ்டேட்டஸ் கோ ஆர்டர் கொடுத்தா இட் வில் நாட் அஃபெக்ட் எனி பர்சன் இன்வால்வ் இன் தட் பர்டிகுலர் கேஸ். இதனால யாருக்கும் என்ன வராது, பாதிப்பு வராது. ஸோ அதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ் கோ அப்படின்னு பேர். ஓகேவா? ஸோ தட் இஸ் வாட் தே ஹவ் சீடட். தென் இது ஸோ திஸ் இஸ் வாட் எலெக்ஷன் வென் நெசசரிங்கிறத டிஃபைன் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, சப்ஜெக்ட் நெவர்த்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேராகிராஃப் இருக்கு. சப்ஜெக்ட் நெவர்த்லெஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, கவலை இல்லை, இந்த மாதிரி இருந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த மாதிரி இருந்தாலும் கவலை இல்லை அப்படிங்கிறதுக்கு they have given 3 paras under section 35. ஸோ நான் மறுபடியும் படிக்கிறேன். அந்த பெனிஃபிட் so relinquished shall revert to the transferor or his representative as if it had not been disposed of. Subject nevertheless 3 conditions have been given. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, where the transfer is gratuitous and the transferor has before the election died or otherwise become incapable of making a fresh transfer. அதாவது
இப்போ அவங்க சப்ஜெக்ட் நெவர்தலஸ்னு சொல்லிட்டு 3 கண்டிஷன் போட்டிருப்பாங்க. அதுல ஒரு கண்டிஷன்ல கிராட்டிஷியஸ், நான் அதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணிக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். கிராட்டிஷியஸ், when the transfer is gratuitous அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, நாம இதே ஆக்ட்ல பின்னாடி செக்ஷன் 122 அதுலலாம் பாத்தீங்கன்னா கிஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொவிஷன் பார்ப்போம். ஃபார் எனி கைண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் தேர் ஷுட் பி a கன்சிடரேஷன். கரெக்டா? டிரான்ஸ்ஃபர் இஸ் ஆல்சோ a கான்ட்ராக்ட். உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம், டிரான்ஸ்ஃபரும் ஒரு ஒப்பந்தம். என்னுடைய இந்த இடத்த நான் உனக்கு கொடுக்குறேன், ப்ரொவைடட் நீ கொடுக்குற பணத்தை நான் வாங்கிக்கிறேன். ஸோ தட் இஸ் அ கான்ட்ராக்ட் இல்லையா? ஸோ it is not necessary that all kinds of transfer should involve consideration in it. So consideration இல்லாம இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஃபருக்கு பேர் தான் gratuitous transfer. உங்களுடைய ஸ்கிரீன்ல சாட் பாக்ஸ்ல லாஸ்டா நான் மென்ஷன் பண்ணிருக்கேன் பாத்தீங்களா, gratuitous transfer, நன்றி கடனுக்காக ஏற்பட்ட ஒரு பரிவர்த்தனை ஆர் ஒரு பரிமாற்றம். அது என்ன நன்றி கடன் அப்படின்னு சொல்றீங்களா? Say for example, a mother would settle his property in the favor of his son because the son would have taken care of that mother in a good way, with a dignity, with humanity. ஸோ அவங்க நம்ம காலத்துக்கு அப்புறமா நம்ம பையன் பேர்ல மாத்துறதுக்கு சிரமப்படக்கூடாது, ஆர் தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்பியூட் ஓவர் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்றாங்க, தான் பையனுக்கு செட்டில்மெண்ட் எழுதி வைக்கிறாங்க. என்னுடைய வீடியோஸை ஏற்கனவே கவனிச்சிருந்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், ரெக்கார்டட் வீடியோஸ்ல செட்டில்மெண்ட்டுக்கும் கிஃப்ட்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஃபேமிலிக்குள்ள மேக் பண்ணக்கூடிய கிஃப்ட்டுக்கு பேர் தான் செட்டில்மெண்ட். காமனா ஒரு வார்த்தை ஒரு கிளைண்டோ இல்லை உங்க வீட்டில் யாராவது பேசும்போது நான் என் சொத்தை என் மகனுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருப்பேன் அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்களே தவிர நான் கோயிலுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. பிகாஸ் இஃப் இட் இஸ் கோயில் ஆர் இஃப் இட் இஸ் டெம்பிள் then it will be coming under gift. Only if it is a relation, that is even under act, registration actல யாருக்கெல்லாம் பண்ணா அது பேர் செட்டில்மெண்ட்னு பேரு. செட்டில்மெண்டா இருந்தா ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் 1%, கிஃப்டா இருந்தா ஸ்டாம்ப் டியூட்டி இஸ் 4%. சரியா? பிகாஸ் the property is going only within the family, so we should not impose more burden again and again. 3 விஷயம் நான் இப்போ மறுபடியும் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு சொல்றேன், கவனமா கேளுங்க. சேல், கிஃப்ட், செட்டில்மெண்ட் 3 விஷயம் இருக்கு. 3 விஷயத்துக்கும் ஸ்டாம்ப் டியூட்டி எவ்வளவு வரும்னு பாத்தீங்கன்னா, சேல் 7%, gift 4%, settlement 1% of the guideline value of the property. இதான் நீங்க ஸ்டாம்ப் பேப்பரா வாங்க வேண்டியிருக்கும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது. சரியா? ஸோ அப்போ அந்த கிராட்டிஷியஸ் டிரான்ஸ்ஃபர்னா a transfer without any consideration. இன்னும் ஸ்பெசிஃபிக்கா சொல்லணும்னா a transfer without any monetary consideration. There is consideration. Love and affection is the consideration for a gratuitous transfer. நன்றி கடன். கிராட்டிடியூட்னா என்ன சொல்லுவோம்? நன்றி கடன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஐ கிராட்டிடியூட் அப்படின்னு சொல்லுவோம். சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக கொடுத்துருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒரு இப்போ நம்ம மேல சொன்ன அந்த எலெக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஈவன் ஃபார் அ கிராட்டிஷியஸ் டிரான்ஸ்ஃபர் அப்படின்னு சொல்றாங்க. சப்ஜெக்ட் நெவர்தலெஸ் இட் இஸ் நாட் நெசசரி வெதர் இட் இஸ் அ டிரான்ஸ்ஃபர் ஃபார் கன்சிடரேஷன் ஆர் வெதர் இட் இஸ் டிரான்ஸ்ஃபர் ஃபார் கிராட்டிஷியஸ். அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு அப்பா தான் பையனுக்கு தன்னுடைய சொத்து இல்லாம இன்னொரு சொத்தை என்ன பண்றாரு, ப்ரொபோசஸ் பண்றாரு. அதுக்காக அவர் என்ன பண்றாரு, ஒரு பெனிஃபிட்டை கையில கொடுக்காம ஒரு செட்டில்மெண்டா கொடுக்குறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதே கேஸ்ல நம்ம பழையபடி வரேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன், நான் வந்து மனோஜ்குமாருக்கு ஒரு கார் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனா அந்த கார் யாருது இல்ல, எந்த இல்ல. ஸோ இப்போ நான் அந்த ஒரிஜினல் ஓனருக்கு கன்சிடரேஷனை கொடுக்கறதுக்கு பதிலாக a gratuitous transfer மேட் பண்றேன். ஐ எம் கிவிங் a gift to him based on some love and affection. அவர் ஒரு தொல்லை இல்லாத நெய்பர். he does not create any problem to me. அதனால நான் என்ன பண்றேன், அவருக்கு ஒரு gratuitous transfer பண்றேன். அந்த டிரான்ஸ்பருக்கும் இந்த செக்ஷன் பொருந்துமா அப்படின்னா பொருந்தும். அதுல நான் இப்ப படிச்சதுல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, பிஃபோர் த எலெக்ஷன் வேர் த டிரான்ஸ்பர் இஸ், நான் ஃபர்ஸ்ட்ல படிக்கிறேன், where the transfer is gratuitous and the transferor has before the election died or otherwise become incapable of making a fresh transfer. இது என்ன சார் வார்த்தை? சிம்பிளா சொல்லிட்டு போயிருக்கலாமே. It is not considered whether it is a gratuitous or consideration bound transfer சொல்லிருக்கலாமே. அதை விட்டுட்டு அதுக்கு முதல்ல அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, என்ன வேர்ட் யூஸ் பண்ணிருக்காங்க, and the transferor has before the election died or otherwise become incapable of making a fresh transfer. ஸோ இதுவும் நம்ம
செக்ஷன் 122ல கிஃப்ட்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணுவோம். அந்த கிஃப்ட் வந்து எப்போ அப்சல்யூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எய்தர் அந்த செட்டிலி ஆர் அந்த கிஃப்ட் யாருக்கு எழுதி கொடுக்குறோமோ அவங்க என்ன பண்ணிக்கணும், அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஐ எம் அக்செப்டிங் தட் திஸ் இஸ் மை கிஃப்ட். நான் உங்ககிட்ட ஏதோ ஒன்று கொடுக்குறேன்னா நீங்க அதை வாங்கிக்கணும். வாங்கிக்கலன்னா தட் வில் நாட் பி a complete transfer. அது எந்த கேஸ்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செட்டில்மெண்ட் அண்ட் கிஃப்ட் கேஸ்ல. ஸோ பிஃபோர் அக்செப்டிங் சம்திங் ஹஸ் பீன் ஹேப்பன் டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர், புரியுதா உங்களுக்கு? நான் கிஃப்ட்டை கொடுக்குறேன், அந்த கிஃப்ட்டை ரிசீவ் பண்றவரை அதை அக்செப்ட் பண்ணிட்டாரா இல்லை அவர் அதுக்கு வேணாவா அப்படின்னு நமக்கு தெரியாது. நம்ம அப்போ நார்மலா கிஃப்ட் வந்து எப்போ கம்ப்ளீட் ஆகும் அப்படின்னா, ஒன்லி ஆஃப்டர் அக்செப்டன்ஸ் பை த ரிசீவிங் பர்சன். யார் அந்த கிஃப்ட்டை வாங்கிக்கிறாங்களோ, யாருக்காக நம்ம அதை கொடுக்குறோமோ அவங்க அதை வாங்கிக்கிட்டா தான் தட் கிஃப்ட் வுட் பி கம்ப்ளீட். அப்படி அவர் வாங்கலைன்னா ஸ்டில் தட் ப்ராப்பர்ட்டி வில் பி த டிரான்ஸ்ஃபரார்ஸ் ப்ராப்பர்ட்டி அண்ட் ஹிஸ் லீகலர்ஸ் வுட் கிளைம் ஓவர் த இன்ட்ரெஸ்ட் இன் த ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. சரி, நம்ம டீடைலா கிஃப்ட்ங்கிற செக்ஷன் எடுக்கும்போது நம்ம பார்ப்போம். இந்த டிரான்சாக்ஷன் இஸ் அப்ளிகபிள் ஈவன் ஃபார் கிராட்டிஷியஸ் டிரான்ஸ்ஃபர்ங்கிறத இப்போதைக்கு நீங்க பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அண்ட் இன் ஆல் கேசஸ் வேர் த டிரான்ஸ்ஃபர் இஸ் ஃபார் கன்சிடரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கன்சிடரேஷன் பேஸ்டு டிரான்ஸ்ஃபர் இருந்தாலும் சரி, நான் கன்சிடரேஷன் பேஸ்டு டிரான்ஸ்ஃபர் இருந்தாலும் சரி, டாக்டரின் ஆஃப் எலெக்ஷன் வில் பி அப்ளிகபிள். இப்போதைக்கு நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த லாஸ்ட் பேராகிராஃப் செக்ஷன் 35 உடைய டெஃபினிஷன் பார்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டு த சார்ஜ் ஆஃப் மேக்கிங் குட் டு த டிசப்பாயிண்டட் டிரான்ஸ்ஃபரி த அமௌண்ட் ஆர் த வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி அட்டெம்ப்டட் டு பி டிரான்ஸ்ஃபர்ட் பை ஹிம். ஸோ நான் இதை ஆரம்பத்திலே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ டிசப்பாயிண்டட் டிரான்ஸ்ஃபரி யார்? டிசப்பாயிண்டட் டிரான்ஸ்ஃபரி மனோஜ் இஸ் த டிசப்பாயிண்டட் டிரான்ஸ்ஃபரி அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்தோம். ஸோ அப்போ அவருக்கு அந்த அவர் எவ்வளோக்கு டிசப்பாயிண்ட் ஆயிருக்காரு, நான் அவருக்கு அஷூர் பண்ணக்கூடிய அந்த அமௌண்ட். ஸோ அப்போ நான் அதை அவருக்கு கொடுத்துடணும் அப்படிங்கிறது தான் இந்த செக்ஷன் சொல்லியிருக்கேன். பிகாஸ் சும்மா பண்ணிட்டு இருக்கிறோம்னா நான் பிடிச்சி என்ன பண்ணிட்டேன், ஆசையை காட்டி இது பண்ணிட்டேன். சப்போஸ் இவரால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியலன்னா the legalers who is going to get the property of the transferor should make good to that disappointed transferee to the amount to which he is disappointed. எவ்வளோ அவருக்கு கிடைச்சிருக்குமோ, அவர் அந்த எலெக்ஷனை அக்செப்ட் பண்ணிக்கிட்டதுனால இவருக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கணுமோ அந்த அமௌண்ட்டை நீங்க என்ன பண்ணணும், எய்தர் த டிரான்ஸ்ஃபரர் கொடுக்கணும். அப்படி அவர் இல்லைன்னா the legal heirs of that person who is going to enjoy the property out of his property, that is out of the deceased property, they should make good to the disappointed transferee. So this is what section 35's definition portion. அதை தவிர exception to the last preceding 4 rules அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. exception to the last preceding 4 rules, அதாவது proviso விதிவிலக்கு, அது என்னங்கிறத இப்போ எனக்கு அடுத்த செகண்ட் ஹவர் இருக்கு, அடுத்த செஷன். ஸோ நான் அதில் அப்லோட் பண்ணுவேன், நீங்க அதை கவனிங்க. ஸோ டெஃபினிஷன் செக்ஷன்ல 4 ரூல்ஸ் ஆர் தேர். ஒன்று எலெக்ஷன்னா என்னங்கிறத டிஃபைன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் போத் ஃபார் கிராட்டிஷியஸ் டிரான்ஸ்ஃபர், பாயிண்ட் நம்பர் 2, அண்ட் ஆல்சோ ஃபார் டிரான்ஸ்ஃபர் இன்வால்விங் கன்சிடரேஷன் ஆஃப் மணி. அண்ட் ஃபோர்த் கண்டிஷன், disappointed transferee should made good by the transferor or his legal representatives. So this is what section 35. So that's all for today's session or this session. Thank you everyone.